ஆண்டிப்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவுப்பட்டி கிராமத்தில் முத்தாலம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா 3 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் கடைசி நாளான இன்று கோவில் திருவிழாக்களில் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்கள் மீது துடைப்பத்தால் அடிக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. அடிப்பதற்கு முன்பாக துடைப்பத்தை சாக்கடை நீரிலும் சேரும் மற்றும் சகதியில் நனைத்துக் கொண்டு மாமன் மைத்துனர்கள் மீது ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டனர். இந்த வினோதமான திருவிழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து கண்டு களித்தனர். பாலக்கோடு அருகே காட்டு யானை ஏரியில் குளிப்பதை வேடிக்கை பார்க்க சென்ற முதியவர் யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தீர்த்தாரஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கிருஷ்ணன். இவர் யானையை வேடிக்கை பார்ப்பதற்காக தனது தோட்டத்தின் வழியே சென்றுள்ளார். அப்போது ஏரி பகுதியில் செல்லும்போது பர்கூர் காப்புக்காடு மலைப்பகுதியில் இருந்து வெளியேறி வந்த ஒற்றை காட்டு யானை முதியவரை பலமாக தாக்கியுள்ளது. இதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த பாலக்கோடு வனத்துறையினர் முதியவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், வனப்பகுதியில் யானைகளுக்கான உணவு மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த ஜவளகிரி வனப்பகுதியில் யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை யானை கிராம பகுதிகளை ஒட்டிய விளைநிலங்களில் சுற்றி வந்துள்ளது. அப்போது மேடுமுத்துக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த அப்பையா என்பவர் வனப்பகுதி ஒட்டிய தனது விளைநிலத்திற்கு சென்றபோது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அப்பையாவை மிதித்து தூக்கி வீசியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அப்பையா தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஜவளகிரி வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கடுக்கரை ஆலடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். சுரேஷ்குமாருக்கு குடிப்பழக்கம் இருப்பதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மனைவியும் ஒரு மகளும் தனியாக சென்றுள்ளனர். சுரேஷ்குமாருடன் அவரது மூத்த மகள் ஆர்த்தி வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் நேற்று சுரேஷ்குமார் மர்மமான முறையில் இறந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பூதப்பாண்டி போலீசார் உடலை கைப்பற்றி ஆர்த்தியிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தந்தையை கொலை செய்ததை ஆர்த்தி ஒப்புக்கொண்டார். குடிபோதையில் தினமும் தன்னை திட்டி வந்ததாகவும், சம்பவம் நடந்ததற்கு முந்தைய நாள் குடிபோதையில் வந்து தன்னை தாக்க முயன்றதாகவும், அப்போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவரை தாக்கியதாகவும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் ஆர்த்தியை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஈச்சர் வேன் நேருக்கு நேர் மோதியதில் தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் வசிப்பவர் அமுதா. இவருக்கு செல்வம் என்ற கணவரும் 2 மகன்களும் உள்ளனர். இவர் நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக உள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு ராசிபுரம் அடுத்த திருச்செங்கோட்டில் உள்ள வாக்குப்பட்டி பாதுகாப்பு மைய காவல் பணியை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது ஈரோடு நோக்கி சென்ற ஈச்சர் வேன் நேருக்கு நேர் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் போலீசார் உயிரிழந்த அமுதாவின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.